வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ்டன் பொட்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரொம்ப கிராண்டான எலகண்ட்டான ஒரு டிசைன். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் சக்கரி. ஜர்தோசி கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன், த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன், கட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 3mm பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு யூனிக்கான பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுலேயும் நம்மளுடைய ஹேண்ட் கிட்ட எந்த இடத்துல ஹேண்ட் ஷோ ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான கிராண்ட் டிசைன் லுக்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இது எப்படி போடுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போ. ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிறிஸ்டன் பொட்டெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு எலகண்ட்டான ஒரு டிசைன் தான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான அப்டேட் உங்களை வந்து ரீச் ஆகும். தென் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஸ்லீவ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் குவெரீஸ் இருந்துச்சு, இல்லாட்டி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்டன் பொட்டெக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தென் இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் டிசைன் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபுல் ஸ்லீவுக்குமே வந்து டிசைன் கொடுத்துருக்கேன். பட் பர்டிகுலராக எல்போ கிட்ட மட்டும், ஷோல்டரோட எல்போ கிட்ட மட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரியான ஒரு டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கா. ஸோ அதை எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் கஸ்டமருடைய ஸ்லீவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து எல்போ வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுடைய ஃபுல் ஹைட்டுக்கு மெஷர் பண்ணிவிட்டு தென் 2 inch லெஃப்டில் 2 inch ரைட்டில் அளவு வர மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் ஆல்ரெடி ப்ளவுஸோடைய மிட் பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறமா அது அங்கங்கே அந்த லீவ் டிசைனில் அங்கங்கே ஒரு இடத்துல வந்து சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக அந்த சக்கரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லீவ் டிசைன் எந்த அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லே அவுட் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப நான் டார்க்காக லே அவுட்டை வரைஞ்சிட்டேன் அப்படின்னா எரேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் மார்க்கிங் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறதால என்னால் அதை எரேஸ் பண்ண முடியாதுன்றதால இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் ஆல்ரெடி ஒரு சமைக்கி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் சாண்டல் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த சமைக்கியை லாக் பண்ணேன். தென் 2 சமைக்கும் நடுவில் இப்போ நான் போடுற மாதிரி ஜர்தோசியை ஒரே ஈவன் சைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜர்தோசியை இந்த நம்ம த்ரெட் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த த்ரெட்டோடைய எண்டு பாயிண்ட்லேருந்து அதுக்கு டயக்னல் ஆப்போசிட்டில் இருக்குல்ல சக்கரி, ஸோ அந்த சக்கரியோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சக்கரியனை அந்த ஆப்போசிட்டு. தென் சின்னதாக ஒரு லாக், திருப்பியும் அது பக்கத்துலேயே இன்னொரு சக்கரியை ஜர்தோசியை ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி 3 ஜர்தோசியை ஆட் பண்ணி நான் அதை ஃபைனலாக லாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக டேர்ன் பண்ணும்போது சின்ன லாக் கொடுத்து அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணியிருக்கேன். தென் திரும்பவும் டேர்ன் பண்ணி அந்த ஜர்தோசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் லாக் கொடுத்து 3ஆவதாக ஜர்தோசியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஆக்சுவலாக கோலம் போடுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் அது. அதே தான் நான் இப்போயும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபுல் டிசைனுமே அதே மாதிரி தான். இப்போ நான் என்னென்ன டிசைன்லலாம் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேனோ அது ஃபுல்லாமே இதே மாதிரி பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஜர்தோசியில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டலை, கோல்டு கலர் ஸ்டோன் தான் நான் ஒட்டியிருக்கேன். பிகாஸ் ஒயிட் கலர் வேண்டாம், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சைடில் இதுக்கப்புறமா ஒர்க் பண்ண போகிற எல்லா இடத்துலையுமே ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அந்த ஸ்டோன்லாம் ஒயிட் கலரில் ஒட்ட போகிறேன். இது கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பேட்டர்னில் மட்டும் கோல்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த நான் சொன்னேன்ல லீஃப் டிசைன். ஸோ இந்த லீஃப் டிசைனுக்குள்ளே என்னென்ன இடத்துலலாம் வந்து நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேனோ அந்தந்த இடத்துலலாம் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கலரில் கிடைக்கிது, நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வேணும், இன்கேஸ் உங்களுடைய சாரீக்கு மேட்சாக நான் ஒரு ஸ்டோனை மட்டும் ஆட் பண்ணி ஜஸ்ட் மேட்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பெருசாக நான் ஆரி ஒர்க்லாம் போடல, நான் வீட்லேயே ஏதாவது ஒன்று நான் எனக்கு மேட்ச் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் வேறு ஏதாச்சும் ப்ளவுஸ் எனக்கு மேட்ச் ஆகுது, இருந்தாலும் கொஞ்சம் காம்பினேஷன் இன்னும் நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸாக நான் இது ஆட் பண்ணுறேன், பட் வேரியேஷன் தெரிகிற மாதிரி இருக்கே, நான் இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணணும் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோன் அதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்களா அந்த ஸ்டோனை எடுத்துருங்க. எடுத்து உங்கள் சாரீ கலர் ஸ்டோனை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த சாரீக்கு வாங்கின ப்ளவுஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி தெரியும். தென் இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே முடிச்சுட்டு மீதி இருக்குல்ல அந்த காலி ஸ்பேஸில் அதே மாதிரி சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட் பீடு தென் ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம இதில் பண்ணோம்ல ஆல்ரெடி ஒரு ஃப்ளாரில் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃப்ளாரில் வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம சமிக்கியை வந்து லாக் பண்ணோம். பட் இதில் வந்து ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு அதே மாதிரி சமிக்கியை இங்கே லாக் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் நான் இப்போ போட்டேன்ல உங்களுக்கு கிட்ட காமிச்சேன் அந்த டிசைனை வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஆட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்தந்த இடத்துலலாம் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது பாருங்கள், ரொம்ப இடுக்கமாக இருக்குது, ஒரு டிசைனும் இன்னொரு டிசைனும் ஒட்டும், தென் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பண்ணாதீங்க இந்த டிசைனை வந்து. மற்றபடி உங்களுக்கு எந்த இடத்துலலாம் காலியான ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல எனக்கு இந்த டிசைன் வராது, ஆனால் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கே, எம்டியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்து அதுக்கான ஐடியா நான் சொல்கிறேன், அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம போடுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்து ஒரு ஐடியா வச்சுட்டு போடும்போது நல்லா ஈஸியாக போட முடியும், அதுமாதிரி நல்லாவே போட முடியும் நம்மளால். அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவிலேருந்து. தென் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும், தென் நிறைய ஐடியாவை க்ரியேட் பண்ண முடியும் உங்களாலேயும் ஓனாக. இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி ஆரி ஒர்க் பிகினர்ஸாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா உங்களால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் அவங்களாலே இந்த ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எப்பயுமே நம்மளுடைய வீடியோவில் இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, நம்ம இந்த வீடியோவில் ஏதோச்சும் ஒரு சின்ன பாட்டில் நம்ம வியூவர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவோம். மறக்காமல் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்க இடத்துல மட்டும் பெரிய டிசைன் போடுங்க, மற்ற இடத்துலலாம் போடாதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் என்னால் அந்த டிசைனை அங்கே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்பேஸை பரவாயில்ல எம்டியாக விடுங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள், ஜஸ்ட் மொட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சமைக்கியை ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து லாங் ஸ்டிச் கொடுங்க. தென் அது பக்கத்துலேயே அதே சமைக்கிக்கு ஈக்குவலான ஹைட்டில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் சின்ன, அதை விட கொஞ்சம் கம்மியான ஹைட்டில் அது பக்கத்துலேயே இன்னொரு சமைக்கி. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னமோ மூணுத்துக்குமே ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும், பட் சைடில் க்ராஸாக வச்சு நீங்கள் மொட்டு வளர்கிற மாதிரியான ஒரு டிசைனை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண முடியும். இந்த இடத்துலையும் சேம் அதே பேட்டர்ன் தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து எந்த இடத்துலலாம் ஃபிட் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் போடுங்க, மற்றபடி கொஞ்சம் தான் இடம் இருக்குது நான் ஒரே ஒரு மொட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போடாதீங்க. என்னென்ன கேப்பில் இருக்கோ போட்டுட்டு இப்போ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய பீட் போடுங்க. ஒரு 3mm பீடோ, உங்களுக்கு ரொம்ப எலகண்ட்டாக தெரியணும்னா 4mm பீட் போடுங்க, இன்னும் பெருசாக தெரியணும் அப்படின்னா. இல்லை வேண்டாம் அப்படின்னா 3mm பீட் கொடுங்க. ஆக்சுவலாக நான் கொடுக்குறது என்னமோ 3mm பீடு தான். பாருங்கள், இதுவே நல்லா தான் தெரியுது அந்த டிசைனுக்கு மிடில். இந்த 3mm பீட் கொடுத்ததுக்கப்புறமா
மற்றபடி இருக்க காலி பீஸ்லலாம் வந்து நான் சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் கை வந்து எந்த இடத்துல விசிபிளாக தெரியுதோ அந்த இடத்துல வந்து இந்த டிசைன் கொடுத்துட்டு அதை சுற்றி நார்மலான ஒரு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் இப்போயும் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த டிசைனை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் லைன்ஸ் போட்டேன். லைன்ஸை வந்து 1/2 இன்ச் கூட இருக்காது, ரொம்ப கிட்ட ஒரு லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த ஒயிட் கலரில் நான் கோடு போட்டிருக்கேன்ல, அதுக்கு மிடில் பார்த்தாலே அதை நல்லா ஊற்று பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ கிட்ட லைன்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் ப்ளவுஸோடைய கலர்லேயே மெஷர் பண்ணேன், வாட்டர்மார்க் பென்சில் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது தெரியல. பிகாஸ் ஒயிட் கலரில் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல தெரிஞ்சிருச்சுன்னா அதை எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரில் வாட்டர்மார்க் பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லை நான் பெரிய அளவில் பண்ணல, இந்த ஆரி ஒர்க்கை சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு ப்ளவுஸுக்குமே வந்து ஒரு வாட்டர்மார்க் பென்சில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸுக்கு தான் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறமா என்னால் அது யூஸ் பண்ண முடியல, அதை என்னால் வேஸ்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒயிட்டே வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத டிப் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களாலேயும் நிறைய ஐடியாஸை இந்த வீடியோஸ்லேருந்து கெயின் பண்ணணும். ஆக்சுவலாக நான் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வீடியோ பார்க்குறது இதே மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிடையாது. இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், தாட் ப்ராசஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பெட்டராக ஒரு டிசைன் போட முடியுங்கிறதால தான் இந்த வீடியோவை நான் பார்க்க சொல்கிறேன். என்ன மாதிரியே போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. ஆக்சுவலாக நான் இதில் வந்து கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைல்டான கட் பீட்ஸ் கிடைக்கும். நீங்கள் தேடினீங்கன்னா கடைங்களில் கிடைக்கும். சின்ன கட் பீட்ஸ் இருக்குது, பெரிய சைஸில் மட்டும் இல்லை, பெரிய நார்மல் சைஸ் கட் பீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ரெண்டாக கட் பண்ணால் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் கட் பீட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த சைஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும், தகன்னு இருக்கும் பார்க்க. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக லைன் சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் தூரம் வந்து கட் பீடை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். திரும்பவும் கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 mm பீட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவில் தான் நான் இதை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தெரியும். ஒரே மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். கட் பீடு வந்து நம்ம வெட்டிங்க்கெலாம் ரிசப்ஷனுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சின்ன டிசைனாக போட்டிருந்தா கூட அது யூனிக்னஸ் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் கஸ்டமரை. ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லேயோ பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்க, எனக்கு சிம்பிள் ஒர்க் வேணும் பட் யூனிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கட் பீடு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் கட் பீடை யூஸ் பண்ணால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேருக்கு நான் கட் பீடு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப மினிமலாக வேணும்னு கேட்பாங்க, ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக வேணும்னு கேட்பாங்க. மினிமலாகும் போது நம்ம நார்மல் பேட்டர்ன் யூஸ் பண்ணோம். மினிமலாக கேட்குறவங்க எல்லாருமே வந்து நார்மல் பேட்டர்னை லைக் பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம போட்டு கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம யூனிக்காக ட்ரை பண்ணோன்னா பார்க்கவும் சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால் கட் பீடை நிறைய யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெட்டிங் ப்ளவுஸ்லலாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பார்ட்டில் யூஸ் பண்ணுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இப்போது இந்த கட் பீடை இந்த டிசைனை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கட் பீடு, ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னல அந்த கட் பீடு. ஆக்சுவலாக இங்கே போட்டிருக்க சக்கரி வந்து ரவுண்ட் சக்கரி கிடையாது, ஃப்ளார் மாதிரி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சக்கரி தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார் சக்கரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதான சக்கரி, சின்ன சக்கரியாக இருக்கும். ஃப்ளார் சக்கரி உங்களுக்கு சின்ன சைஸில் ஸ்டோன் ஓட்டினாலே ஓகேவாக இருக்கும். தென் அதை சுற்றி ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்க மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் இந்த சக்கரையை கொடுத்துருக்கேன்.
தென் எந்தெந்த இடத்துலலாம் நான் சர்க்கரையை ஆட் பண்ணணும் அந்த இடத்துலலாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் கலரில் நான் ஸ்டோன் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நான் அவுட்டரில் கொடுக்குற எல்லா ஸ்டோனுமே வந்து ஒயிட் கலரு. தென் அந்த யூனிக் பேட்டர்ன் சொன்னேன்ல, ஸோ அந்த பேட்டர்னுக்குள்ளே கொடுத்துருக்க எல்லா ஸ்டோனும் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் வேணான்னா எல்லாமே ஒன்றா கூட ஆட் பண்ணிங்க. பெட்டர் டிஃப்ரென்ஸ் தெரியறது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல கோல்டு கலர், அந்த இடத்துல நீங்கள் தேவையான போது ரிமூவ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சாரீ கூட மேட்ச் பண்ணணுமா, அந்த சாரீ என்ன கலரோ அந்த சாரியோடைய ஸ்டோன் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, வாட்டர் மார்க் பென்சில் எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தின்னரு. ஸோ அந்த தின்னரை வந்து லைட்டாக ஏதாச்சும் ஒரு துணியில் இல்லை காட்டன்லேயோ டிப் பண்ணிவிட்டு, காட்டன் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் காட்டன் துணி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி காட்டன் துணி, லைனிங் துணி, அந்த மாதிரி துணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். கொஞ்சம் உங்களுடைய எனர்ஜி போட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி க்ளீனாக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதையே இன்னொரு டைப்பில் எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பை.